அனைவருக்கும் வணக்கம். வெல்வின் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோல 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் உடைய 5th லெசன் தட் இஸ் ஃபெடரலிசம் கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த வீடியோல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில அரசுக்கு இடையான அதிகார பகிர்வு பத்தி பார்க்கலாம். ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டாட்சி நாடுன்னு சொல்றோம். அப்ப எதனால சொல்றோம்? பிகாஸ் த பவர்ஸ் ஹாஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிறது பகிரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஷெட்யூல் 7 அட்டவணை 7ல சொல்லியிருந்த மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பட்டியல் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருப்போம் இல்லைங்களா? சோ அப்ப இங்க சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத ஓவராலா நம்ம 3 டைப்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? the first one என்ன அப்படின்னா legislative relationship, that is nothing but சட்டம் இயற்றும் அதிகார பகிர்வு. that is சட்டம் இயற்றுவதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த அளவுக்கு அதிகாரம் பகிரப்பட்டுள்ளது. that is from article 245 இருந்து 255 வரைக்கும் part 11 பகுதி 11 அப்படிங்கிறது legislative relationship between center and state பத்தி பேசுது. இதுவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய நிர்வாகம் சார்ந்த அதிகார பகிர்வு பத்தி ஆர்டிகல் 256ல இருந்து 263 அப்படிங்கிறது பேசுது. the same under part 11 of our constitution. Next, third one is financial relationship, நிதி சார்ந்த அதிகார பகிர்வு ஆர்டிகல் 268ல இருந்து 293 வரைக்கும் அண்டர் பார்ட் 12 பகுதி 12 அப்படிங்கிறது நிதி சார்ந்த அதிகார பகிர்வு பத்தி பேசுது. அப்போ அதிகார பகிர்வுன்னு சொல்லும் போது 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. சட்டம் இயற்றுவது, நிர்வாக ரீதியா மற்றும் நிதி சார்ந்த உறவுமுறை. இதுல சட்டம் இயற்றுவதும் நிர்வாக ரீதியான உறவுமுறையும் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 11க்கு கீழே வரும். வேற ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய நிதி சார்ந்த உறவுமுறை அப்படிங்கிறது பகுதி 12க்கு கீழே தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், சட்டம் இயற்றும் அதிகார முறை. ஓகேங்களா? ஸோ அப்போ சட்டம் இயற்றுவதில் மத்திய அரசுக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் எந்த அளவுக்கு அதிகாரம் பகிரப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மொத்தம் இதை நம்ம 2 கிளாசிபிகேஷன்ஸ் கீழே பார்ப்போம். ஒன்னு என்ன அப்படின்னா அதிகார பகிர்வின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதிகாரங்கள் பகிர்வு, தட் இஸ் நதிங் பட் சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது துறை ரீதியான பகிர்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வினுடைய எல்லை அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஆல் ஓவர் இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த மத்திய அரசுக்கு எந்த எல்லைக்குட்பட்டு சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கு? ஓவரால் இந்தியன் டெரிட்டரிக்கு உட்பட்ட எந்த பகுதியில வேணாலும் சட்டம் இயற்றுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருப்போம். இந்தியன் டெரிட்டரி, இந்தியாவினுடைய பிரதேசம் அல்லது இந்தியாவினுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தென் அக்வயர்ட் ரீஜன், கைப்பற்றப்படக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்தியன் டெரிட்டரிஸ், இந்திய பிராந்தியம் அல்லது இந்திய பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கத்துக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உட்பட்ட எல்லையில எங்க வேணாலும் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? சோ அதை தாண்டி எனாக்ட் பண்ண முடியாது. ஆனா இந்தியாவுடைய நிலப்பரப்புக்குள்ளார எந்த பகுதிக்கு வேணாலும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எந்த எல்லைக்கு உட்பட்டு சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் உண்டு? ஒன்லி வித் இன் தட் ஸ்டேட். அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு மட்டும்தான் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மாநிலத்துக்கு இருக்கே தவிர அதை தாண்டி லா எனாக்ட் பண்றப்பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ், மாநில சட்டமன்றத்துக்கு கிடையாது. இப்ப தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர் தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு உட்பட்டு மட்டும்தான் இருக்குமே தவிர பக்கத்து ஸ்டேட்டுக்கு சார்ந்து சட்டம் இயற்ற முடியாது. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ப்ரொவிஷன், இந்தியன் கவர்மெண்ட்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லைக்கு உட்பட்டு சட்டம் போற அதிகாரத்தையும் தாண்டி ஒரு இந்தியன் சிட்டிசன் இருக்காங்க, அவங்க வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சோ அந்த இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் இல்லாம ஓகேங்களா அவங்களுடைய சொத்துக்கள் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடியது யாருக்கு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அப்போ மத்திய அரசு இந்தியன் டெரிட்டரிக்குள்ளார எங்க வேணாலும் சட்டம் போடுறதுக்கு அதிகாரம் படைச்ச அமைப்பு. ரெண்டாவது, இந்தியன் குடிமக்கள் வேர்ல்டுல எங்க இருந்தாலும் சரி அவங்க மீதும் அவங்களுடைய சொத்துக்கள் மீதும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு. ஆனா இதுவே மாநில அரசுக்கு எங்க சார்ந்துதான் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு? ஒன்லி வித் இன் தட் ஸ்டேட், அந்த மாநிலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு தான் போட முடியுமே தவிர எல்லையை தாண்டி எனாக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் அதிகார பகிர்வின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது அதிகாரங்கள் பகிர்வு, தட் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலக்கூடிய துறைகளை பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க, அதிகாரத்தை பகிர்ந்திருப்பாங்க. சோ அதான் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சோ நம்ம 3ஆ பிரிக்கிறோம். தட் இஸ் யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 3 டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகேங்களா? சோ இதுல யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர், சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க முழுக்க யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒன்லி இட் லைஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சோ நாடாளுமன்றம் தான் முழுக்க முழுக்க ஒன்றிய பட்டியல் சார்ந்த விஷயங்களை சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா? சோ அப்படி இனிஷியலா 97 சப்ஜெக்ட்ஸ், 97 துறைகள் அப்படிங்கிறது இந்த யூனியன் லிஸ்ட்ல இருந்து. பட் நவ் வி ஹேவ் 100 சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த யூனியன் லிஸ்ட்ல 100 துறைகள் அப்படிங்கிறது உள்ளடக்கி இருக்கு. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, டிஃபென்ஸ், வங்கித்துறை, பேங்கிங்,
நாணயம் கரன்சி, வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 97 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. இப்போ 100 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த யூனியன் லிஸ்ட் சொல்லக்கூடிய ஒன்றிய பட்டியலில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட். ஸோ அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய அந்த மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. யார் இதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. நாடாளுமன்றம் உள்ள தலையிட்டு இது சார்ந்த விஷயங்களை சட்டம் இயற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 66 சப்ஜெக்ட்ஸ் 66 துறைகள் அப்படிங்கிறது இருந்து. ஆனா இப்ப எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னா 61 துறைகள் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 59 கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க ஆனா 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய 10th புக்ஸ்ல எல்லாம் 61 தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் கரெக்டும் கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல்ல 66 சப்ஜெக்ட்ஸ் 66 துறைகள் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா இப்ப என்ன இருக்கு? 61 துறைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இடையில 5 சப்ஜெக்ட்ஸ் 5 துறைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட், மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா மாத்திருக்காங்க? பை தி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976, 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா 5 துறைகள் அப்படிங்கிறது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாறி இருக்கு. எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் சொல்லலாம். பப்ளிக் லா சொல்லலாம். பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த், சுயாட்சி அமைப்புகள், ஓகேங்களா, தட் இஸ் லோக்கல் கவர்மெண்ட், விவசாயம், அக்ரிகல்ச்சர், வனங்கள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல வரும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதுல இந்த ஃபாரஸ்ட், வனங்கள்னு சொல்லக்கூடியது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 மூலமா மாநில பட்டியலில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொது பட்டியலுக்கு நம்ம மாத்தியாச்சு. ஓகேங்களா? ரைட். சோ அப்போ ஸ்டேட் லிஸ்ட் அப்படிங்கும் போது முழுக்க லா எனாக்ட் பண்ற பவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்துக்கு தான் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். சோ பொது பட்டியல் அப்படின்னு சொல்லும் போது லா எனாக்ட் பண்ணக்கூடிய பவர் இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் போத் பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். நாடாளுமன்றத்துக்கும் சரி மாநில சட்டமன்றத்துக்கும் சரி சட்டம் இயற்றுவதில் 2 பேருக்குமே அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை சட்டம் இயற்றுவதில் 2 பேருக்கு நடுவில் யாருக்காவது கிளாஷ் ஆச்சு அப்படின்னா, யாரு 2 நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்தது சட்டம் இயற்றுவதில் அப்படின்னா யாருடைய அதிகாரம் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆயிருக்கும்? நாடாளுமன்றத்துடைய அதிகாரம் தான் ப்ரிவைல் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ அதிகாரங்கள் பகிரப்பட்டுள்ளது. ஆனா ஒரு இடத்துல கூடுதல் அதிகாரம் யாருக்கு இருக்கு? சென்ட்ரலுக்கு தானே இருக்கு. அதனாலேயே வெறும் ஃபெடரல்னு சொல்லாம நம்ம என்னன்னு சொல்லலாம்? குவாசி ஃபெடரல், அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்படி கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதல்ல 47 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப எத்தனை துறைகள் பொதுப்பட்டியல் இருக்கு அப்படின்னா now we have 52 சப்ஜெக்ட்ஸ், 52 துறைகள் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் கீழே இருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ இதெல்லாம் அது கீழே வரும். எஜுகேஷன், கல்வி, திருமணம், மேரேஜ், குடிமை சட்டம், சிவில் ஆக்ட்ஸ் போன்றவை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொதுப்பட்டியல் கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ அப்போ பொதுப்பட்டியல்ல 2 பேருக்குமே சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒருவேளை சட்டம் இயற்றுவதில் யாருக்காவது கிளாஷ் வந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கான பவர் தான் ப்ரிவைல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது 3ஐயும் தவிர 4வது ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னா ரெசிடியூரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதர அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் தாண்டி ரெசிடியூரி பவர்ஸ் சொல்லக்கூடிய இதர அதிகாரங்கள் இருக்கு. அந்த இதர அதிகாரங்கள் என்னன்னா இந்த 3 லிஸ்ட்லயும் கவர் ஆகாத சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெசிடியூரி லிஸ்ட் சொல்லக்கூடிய இதர பட்டியலுக்கு கீழே கொண்டு வரலாம். பட் ஆனா அந்த ரெசிடியூரி லிஸ்ட்ல அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்டுக்கு தான் அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாநில பட்டியல் சார்ந்து மட்டும்தான் முழுக்க முடிவெடுக்கிற அதிகாரம் ஸ்டேட்க்கு இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல கிளாஷ் வந்தா பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்க முடியும். இதே யூனியன் லிஸ்டோ ரெசிடியூரி லிஸ்ட் சொல்லக்கூடிய இதர பட்டியலையோ முடிவெடுக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு. ஓகேங்களா? சோ இந்த 3 பட்டியல்ல கவர் ஆகாதா இதர பட்டியல்னு சொல்லக்கூடிய ரெசிடியூரி லிஸ்ட்ல கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே எந்த ஆக்ட் படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசாங்க சட்டம் 1935 மூலமா தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ அதனாலதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன்ஸும் கூட. ஓகேங்களா? ரைட். சோ இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? பட் என்னதான் இந்த மாதிரி அதிகார பகிர்வுகள் கொடுத்திருந்தாலும் டியூரிங் சம் எக்ஸப்ஷன்ஸ், சில விதிவிலக்குகளின் போது என்ன ஆகுது அப்படின்னா சோ மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல ஸ்டேட் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதிகாரத்தை தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஆனா சம் எக்ஸப்ஷன் சிச்சுவேஷன்ஸ் ஆர் சம் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ், ஓகேங்களா, சில விதிவிலக்கு இருக்கக்கூடிய காரண டைம்ல ஓகேங்களா தட் இஸ் மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்களை யார் உள்ள இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னா நாடாளுமன்றம் உள்ளுக்குள்ளார தலையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எந்த மாதிரியான விஷயங்கள்? த ஃபர்ஸ்ட் ஒன் டியூரிங் த பீரியட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலையின் போது. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 352 விதி 352 படி பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். சோ அப்ப அந்த நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா எய்தர் வார், போர்னாலேயோ இல்ல எக்ஸ்டர்னல் அக்ரஷன் சொல்லக்கூடிய வெளிநாடுகளுடைய ஆக்கிரமிப்புனாலேயோ இல்ல ஆர்ம்டு ரிபல்லியன் சொல்லக்கூடிய ஆயுத கிளர்ச்சியினாலேயோ தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வரப்படுது. இந்த நேஷனல் எமர்ஜென்சியை யார் டிக்ளேர் பண்றாங்க? ஆர்டிகல் 352 படி குடியரசுத் தலைவர் தான் நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாரு. அப்படி டிக்ளேர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சோ ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் பி சஸ்பெண்டட், நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்படும்.
அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபுல் கண்ட்ரோல் ஒட்டுமொத்த இந்தியாவும் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும், யூனியன் கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். அப்ப நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இருக்கிற சமயத்துல ஓகேங்களா, சோ ஒட்டுமொத்த இந்தியாவும் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல வருதுங்கும் போது மாநிலத்துக்கு அந்த இடத்துல அதிகாரங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அதிகாரம் இருந்தாலும் யாரு வைக்கிறதா முடிவா இருக்கும், சென்ட்ரல் சொல்றதா அந்த இடத்துல முடிவா இருக்கும். அப்போ ஃபுல் பவர் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கு தான் போகும். ஓகேங்களா, அப்போ நேஷனல் எமர்ஜென்சி அப்போ என்னதான் யூனியன் ஸ்டேட் கன்கரண்ட் இருந்தாலும் முடிவெடுக்கிற பவர் மேக்ஸிமம் யாருக்கு தான் இருக்கு, சென்ட்ரலுக்கு தான் இருக்கு அப்படிங்கறனால சோ அப்போ பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களை தலையிட முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தம். ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் பொதுவான ஒரு விஷயத்துக்காக ஓகேங்களா காமனா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேட்டுக்கு அவுட் சைடு வந்துருச்சு ஒரு விஷயம் அப்படின்னாலே கண்டிப்பா யார் உள்ள இன்டர்ஃபியர் ஆவாங்க, சென்டர் உள்ள தலையிடுவாங்க. ஓகேங்களா, சோ அப்போ ரெண்டு மாநிலத்துக்கோ இல்ல அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ பாத்தீங்க அப்படின்னா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படிங்கும் போது பொதுவான சட்டத்தை தான் போட முடியும், காமன் லா அப்படிங்கிறத நம்ம எனாக்ட் பண்ண முடியும். சோ அந்த காமன் லான்னு சொல்லக்கூடிய பொதுவான சட்டத்தை யார் தான் எனாக்ட் பண்ண முடியும், ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும் தான் எனாக்ட் பண்ண முடியும். ஈவன் இட் ஃபால்ஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட், அது மாநில பட்டியல் சார்ந்த விஷயமாவே இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்பந்தத்துக்காக பொதுவான ஒரு சட்டம் இயற்றாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை யார் தான் போட முடியும், நாடாளுமன்றம் தான் போட முடியும். ஈவன் இஃப் தட் சப்ஜெக்ட் கம்ஸ் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட், அது மாநில பட்டியலுக்கு கீழே அது வந்திருந்தாலும் சரி. ஓகேங்களா, சோ அப்போ மாநில சார்ந்த விஷயங்கள்ல இந்த சிச்சுவேஷன் அப்போ பார்லிமெண்ட் உள்ளுக்குள்ளார இன்டர்ஃபியர் ஆக முடியும். அடுத்தது தேர்ட் ஒன், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், சர்வதேச ஒப்பந்தம். அப்ப யூஸ்வலா ஒரு மாநிலம் அப்படிங்கும் போது இந்தியாவுக்குள்ளாரதான் தமிழ்நாடு, கேரளா அப்படிங்கிற அந்த ஸ்டேட். இந்தியாவை தாண்டி போயிட்டா நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னாலோ கேரளான்னு சொன்னாலோ அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா அது அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆகாது. என்னென்னதான் ஆகும் அப்படின்னா இந்தியா அப்படின்னு தான் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ இந்தியாவை தாண்டி வெளியே எங்க போனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பவர்ஸுமே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க யாருக்கு தான் பவர், இந்தியன் கவர்மெண்ட் தான். அப்போ சோ ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வெல்ஃபேருக்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா யாருடைய பெர்மிஷன் இடத்துல வேணும், இந்தியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துடைய பரிந்துரை வேணும். ஈவன் அது ஸ்டேட்லெஸ் மாநில பட்டியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா சென்ட்ரலுடைய தலையீடுல இருக்கும். ஓகேங்களா, சோ இது தேர்ட் ஒன், தட் இஸ் டியூரிங் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய சர்வதேச ஒப்பந்தத்தின் போது. நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்டிகல் 356 விதி 356, தட் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலை ஆர்எல்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அரசியலமைப்பு நெருக்கடி நிலை ஆர்எல்ஸ் பிரசிடென்ட் ரூல். whenever there is a constitutional breakdown in the state, ஒரு மாநிலத்துல அரசியலமைப்பு அப்படிங்கிறது செயலிழந்து போகுது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வருவாங்க. அப்படி அந்த மாநில நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படுது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்லி த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வில் பி டிசால்வ். அந்த மாநிலத்தில் இருக்கிற சட்டப்பேரவை அப்படிங்கிறது என்ன செய்யப்படும் அப்படின்னா கண்டிப்பாக கலைக்கப்படும். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ். ஓகேங்களா, அப்படி கலைக்கப்பட்டா அந்த ஸ்டேட்டை யார் ரூல் பண்ணுவா, ஸோ பிரசிடென்ட் ரூல் பண்ணுவாரு த்ரூ ஹிஸ் ஏஜென்ட் கவர்னர். தன்னுடைய ஏஜென்ட்டா இருக்கிற முகவரா இருக்கிற ஆளுநர் மூலியமா குடியரசுத் தலைவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆட்சி நடத்துவார். அதனாலதான் அது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்றோம். அப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதுன்னா அந்த மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்றம் இருக்காது. சோ அப்போ குடியரசுத் தலைவர் நினைச்சாங்க, சென்ட்ரல் நினைச்சாங்க அப்படின்னா எந்த விதமான சட்டத்தை வேணாலும் அந்த டைம்ல அந்த மாநிலத்துக்காக ஏற்ற முடியுமானா தாராளமா ஏற்ற முடியும். ஈவன் இட் ஃபால்ஸ் அண்டர் தி ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த எக்ஸப்ஷன் கேசஸ் ஃபார் த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது ஸோ சட்டமேற்றும் அதிகாரமும் சரி எல்லை பகிர்வும் சரி இது ரெண்டுமே உள்ளுக்குள்ளார கவர் ஆகுது. ஸோ இந்த சமயத்துல யூனியன், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருக்கோம். பட் ஆனா சில எக்ஸப்ஷன்ஸ் அப்போ யூனியன் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டுக்குள்ளார தலையிடலாம். தட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி, அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் அண்ட் ஆர்டிகல் 356 போன்ற காலகட்டங்களில் மாநில பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல மத்திய அரசு தலையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய சட்டம் இயற்றும் அதிகார முறை. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், நிர்வாக ரீதியான அதிகார பகிர்வு, தட் இஸ் அல்லது ஆட்சித்துறை ரீதியான அதிகார பகிர்வு. ஸோ ஆர்டிகல் 256 இருந்து 263 வரைக்கும் அண்டர் பார்ட் 11 பகுதி 11 அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய ஆட்சித்துறை அதிகார பகிர்வுகளை பத்தி பேசுது. ஓகேங்களா, ஸோ இதுவும் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஏன்னா சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் யாரா இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருப்பாங்க இல்லையா. சோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் போன்றவர்கள். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை நம்ம அதே மாதிரி 3 கிளாசிஃபை பண்ணியிருப்போம். யூனியன்லெஸ், ஸ்டேட்லெஸ், கன்கரண்ட்லெஸ், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்றிய பட்டியல் சார்ந்த விஷயங்கள்ல சட்டங்களுக்கு நிர்வாக செயல்படுத்துறது யாரா இருப்பாங்க, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர்,
பிரதமர், அமைச்சரவை போன்றவர்கள். இதே ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் போன்றவர்கள் ஸ்டேட் லிஸ்ட் சார்ந்த விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்கும். ஒருவேளை முடிவெடுக்கிற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சென்ட்ரலுக்கு தான் அந்த இடத்துல அதிகாரங்கிறது கூடுதலாக இருக்கும் இல்லைங்களா. சோ அப்ப இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய ஆட்சித்துறை ரீதியான அதிகார பகிர்வு. தட் இஸ் அங்க லெஜிஸ்லேட்டிவ் என்ன பார்த்தோமோ அதே தான். ஆனா அங்க பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ற பவர், இங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிற பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் உடைய பவர்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடியது. சோ அப்போ நமது கூட்டாட்சி முறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே பணி ஒப்படைப்பு முறை காணப்படுகிறது. மத்திய அரசாங்கம் மாநில ஆளுநரின் இசைவுடன் தனது நிர்வாக பணிகளை நிறைவேற்றுமாறு மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம். ஓகேங்களா. அப்போ எப்படி சென்ட்ரல் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸா பிரசிடென்ட் இருக்காங்களோ, ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸா யார் இருக்காங்க, கவர்னர் இருக்காங்க, அவங்க மூலியமா எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய நிர்வாக ரீதியான அதிகார வரம்பு. ஓகேங்களா. ஓகே. சோ அடுத்த வீடியோல பினான்சியல் ரிலேஷன்ஷிப் பத்தியும் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.